அதிகாரப்பூர்வமாக பாஜகவிலிருந்து இதுவரைக்கும் நம்மளுக்கு தகவல் வரல. இன்னைக்கு தனி கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பேட் டைமா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். தேர்தலுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு அப்படிங்கிற போது இன்னைக்கு அந்த கட்சியை ஆரம்பித்து நடத்துறது அப்படிங்கிறது அது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. இந்த ஜென்சி பிரச்சனை உங்களுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற போது அவங்களுடைய முகமாக தென்னிந்திய மக்களின் முகமாக அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்தினால் அது பாஜகவுக்கும் நல்லது, தமிழகத்துக்கும் நல்லது, அண்ணாமலை அவர்களுக்கும் நல்லது. நிறைய பேர் அண்ணாமலைக்காகத்தான் பாஜகவை ஆதரித்தார்கள். இன்னைக்கு இப்ப அண்ணாமலை அங்க இல்ல அப்படின்னா அவங்க பாஜகவுக்கு போறது இல்லை. பாஜகவுல இருந்து அத்தனை பேர் இங்க வந்துருவாங்க. இல்ல திமுகவோட கூட்டணி அப்படிங்கிற இடத்துல அண்ணாமலையால இருக்க முடியாது, அண்ணாமலை இருக்கவும் கூடாது. இல்ல மோடியை ஆதரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, பாஜகவை ஆதரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க 100% இறங்கி வேலை செய்வாங்க. இந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கறது உருவாக்குறதே அவங்கதான். அவங்களே உழைப்பாங்க. 3 வருடங்களை ஓட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அண்ணாமலையுடைய அரசியல் எதிர்காலத்தை நீங்க பலி வாங்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய லாஸ். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்னைக்கு ஒரு பரபரப்பான நியூஸ் திரு அண்ணாமலையை பற்றி. அது நம்ம நேத்தி வீடியோவில் கூட அது ரொம்ப டீட்டெயிலாக விவாதிச்சிருந்தோம். ஸோ அதை குறித்து மேலும் சில கேள்விகளை நாம் திரு ஐடியா மகாதேவன் அவர்களுடன் கேட்போம். அவருக்கு வரவேற்பு கூறி முதலில் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ அண்ணாமலை பாஜகலேருந்து விலக போறாங்கிறது ஓரளவுக்கு ஒரு தீர்மானமான விஷயம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நேத்திக்கு அவர் டெல்லி போய் அமித்ஷாவையும் நிதின் நபீனையும் சந்திச்சு அவர் ராஜினாமா கொடுத்ததா நமக்கு தகவல்கள் வருது. அது குறித்து இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் கூட இப்போ ரொம்ப அவசரமா டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டிருக்காரு. அவர் அங்க போயிருக்காரு. ஸோ இப்போ பாஜகலேருந்து அண்ணாமலை வளரும் போது அது பாஜகவுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கு சார்? இது ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழக பாஜகவுடைய முகமாக அண்ணாமலை தான் இருந்திருக்காரு, இப்பவும் இருக்காரு. அவர் எப்போ ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்கு வருவாரு, அவர் மறுபடியும் எப்போ தலைவராக பொறுப்பேற்பார் அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த சமயத்துல அவருக்கு ஏதாவது கூடுதல் பொறுப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த சமயத்துல அவரு திடீர்னு ஒரு 4 நாளா பாத்தீங்கன்னா அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, பாஜகவுல இருந்து விலக போறாரு, இல்ல அரசியலை விட்டே விலக போறாரு, இந்த மாதிரி எல்லாம் செய்திகள் ரெக்க கட்டி பறந்துகிட்டே இருந்தது. சோ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்னைக்கு அவரு பாஜகவுடைய தலைவர் நிதின் நபீனை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்ததாக முதல்ல செய்தி வந்தது. 5 பக்க ராஜினாமா கடிதம். அதற்கு பிறகு அவர் அமித்ஷாவையும் சந்திச்சிருக்காரு, அமித்ஷாவையும் சந்திச்சு பேசியிருக்காரு. இப்போ பிரதமர் மோடி அவர்களையும் சந்திக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா லேட்டஸ்ட் நியூஸ். ஸோ அந்த சந்திப்பும் நடக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறேன் நான். ஆனா மத்தியானம் ஈவன் சாயந்தரம் வரைக்குமே அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஒரு ஃபேர்வெல் தான் ஃபேர்வெல் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இல்ல அவர் ராஜினாமா எல்லாம் பண்ணல, தமிழகத்துடைய அரசியல் கள நிலவரம் என்ன, பாஜகவுடைய நிலவரம் என்ன, பாஜக இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கு, ஏன் நம்ம வெற்றி பெறல, யாரெல்லாம் உள்குத்து வேலை பார்த்தாங்க, கட்சி என்ன மாதிரி நிலைமையில இருக்கு, கட்சிக்கு மாற்றம் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும், பாஜகவை மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு திருப்பறதுக்கு என்ன பண்ணணும், இப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு செயல் திட்டம், ஒரு பிளான் அவர் அமித்ஷா கிட்டையும் நிதின் நபீன்கிட்டையும் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. சோ உண்மை என்ன, உண்மையிலேயே பாஜகவிலிருந்து அண்ணாமலை அவர்கள் பதவி விலகினாரா, அவர் ரிசைன் பண்ணிட்டாரா? ஏன்னா அதிகாரப்பூர்வமாக பாஜகவிலிருந்து இதுவரைக்கும் நம்மளுக்கு தகவல் வரல. நேற்று அதாவது எப்படி ஒரு 4 நாளா வதந்திகள் போயிட்டு இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய சந்திப்புகளை பற்றியும் தொடர்ச்சியாக தகவல்களை, அதாவது பிரேக்கிங் நியூஸா தான் வந்துகிட்டு இருக்கே தவிர அதிகாரப்பூர்வ செய்தி ஏதாவது வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா எதுவும் வரல. அப்போ இதுல என்ன நடந்துட்டு இருக்கு, உண்மையிலேயே அண்ணாமலை அவர்களை பாஜக விட்டு விடுமா, இல்ல அவரை தக்க வைக்கிறதுக்கு பேசிட்டு இருக்காங்களா, பிரதமர் மோடியே அவர்கிட்ட பேச போறாரா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால உறுதிப்படுத்த முடியல. ஆனா அதே சமயம் திரு அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஒரு முடிவெடுத்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா புரியுது. அது பாஜகவில் இருந்து அவர் செயல்பட போகிறாரா அல்லது அவர் தனியாக செயல்பட போகிறாரா,
அல்லது மூன்றாவது ஆப்ஷனாக இப்போதைக்கு அரசியல்லாம் வேண்டாங்க, நான் வந்து என்னுடைய விவசாயத்தை பார்த்துக்கிட்டு, ஆடு மாடுகளை பார்த்துக்கிட்டு, என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு, பிளஸ் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு நான் நிறைய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு மாணவர்கள் இளைஞர்களை சந்தித்து நான் வந்து என்னுடைய பயணத்தை வந்து தொடர போறேன் அப்படின்னு சொல்ல போறாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ எதுவா இருந்தாலும் அவரு பிரஸ் மீட் வச்சு ஓப்பனா அவர் பேசுற போதுதான் நம்மளுக்கு கிளியர் கட்டான விஷயங்கள் புரியும். அவர் நிதின் நவீன்கிட்ட என்ன பேசினாரு, அமித்ஷா அவர்கிட்ட என்ன பேசினாரு, பிரதமர்கிட்ட வந்து என்ன பேச போறாரு, இது எல்லாமே வந்து அவரு சொல்றதுதான் அதிகாரப்பூர்வமான செய்திகள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ அண்ணாமலைய முழு சுதந்திரத்தோட செயல்பட விடாம பாஜக ஒரு கூட்டணி அரசியலுக்கு முன்னுரிமை கொடுத்து அவருடைய அரசியலை திசை திருப்ப முயற்சித்ததா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சார், அதாவது 2025 அதிமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிற அந்த பாஜகவுடைய முடிவு வந்து தவறான முடிவு அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே ப்ரூவ் ஆயிடுச்சு. அதை பத்தி நம்ம வந்து விமர்சனம் பண்ணி அதுல ஒன்றும் ஆக போறது கிடையாது. அது ரொம்ப மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை வந்து அண்ணாமலை அவர்கள் தலைமையிலேயே அந்த கூட்டணி தொடர்ந்து இருந்தது, அதிமுக தனியா திமுக தனியா போயிருந்தது அப்படின்னா களம் வந்து ஒருவேளை அண்ணாமலை வெர்சஸ் விஜய்னு கூட செட் ஆயிருக்கும். ஏன்னா அந்த 2026 தேர்தல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இளைஞர்களுடைய வாக்குகள் தான் வந்து மிகப்பெரிய அளவுல விஜய்க்கு போயிருக்கு. பாஜகவுக்கு போட்டவங்க, அண்ணாமலைக்கு போட்டவங்க, அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்காக போட்டிருக்காங்க. ஏன்னா பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணியில இருந்தது அப்படிங்கிற அந்த கோபத்திலையும், அண்ணாமலை அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார், அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற அந்த கோபத்திலையும் அவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா புரியுது. விஜய்க்கு போன ஒரு 5 to 8% வாக்குகள் பாஜகவுடைய வாக்குகள். அதுல வந்து மாற்றமே கிடையாது. நீங்க அதை வந்து நம்ம உறுதியா சொல்லலாம் நம்மளால. அப்போ விஜய் வந்து இன்னைக்கு ஒரு 35% வாங்கியிருக்காரு அப்படின்னா, அப்போ அந்த வாக்கு சதவீதத்தை வந்து அண்ணாமலை இந்த பக்கம் நின்றிருந்தாரு அப்படின்னா அது வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு நெரேட்டிவா மாறி இருக்கும், அரசியல் களமை மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனா அதை வந்து டெல்லி தலைமை தவற விட்டுட்டாங்க. களத்தை வந்து அவங்க கணிக்கிறதுக்கு தவறிட்டாங்க அப்படிங்கிறது கிளியர் கட்டா புரியுது. அப்போ அதற்கு பிறகு என்ன செய்யறது? இன்னைக்கு வந்து அண்ணாமலையுடைய ஸ்பேஸ் என்ன, அவருக்கான அரசியல் களம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புதிய ஆட்சி வந்துருச்சு. இப்ப அண்ணாமலை மறுபடியும் பாஜகவை வந்து சரி செய்யணும் அப்படின்னா அவர் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப அத வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இப்ப நேத்து கூட வந்து நியூஸ் 18 தமிழ்ல நியூஸ் 18 ஆங்கில சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த் நரசிம்மன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அண்ணாமலை வந்து என்கிட்ட ஆஃப் தி ரெக்கார்ட் பேசுற போது எலெக்ஷனுக்கெல்லாம் முன்னாடியே விஜய் வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாரு. அதுதான் வந்து நடந்திருந்தது. சோ அப்போ தமிழகத்துடைய அரசியல் களத்தை அண்ணாமலையை தவிர வேற யாருமே கணிக்கவே இல்லை. ஆனா அவரு கணிச்சிருக்காரு. அப்போ அவருக்கு வந்து கிளியர் கட்டா மக்களுடைய பல்ஸ் என்ன, அரசியல் களம் எப்படி இருக்கு, இங்க வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு கிளியரா தெரியுது. அதுல ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, அவரு அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், அதிமுகவோட அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால பாஜகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. அதை வந்து சரி செய்ய முடியாத அளவுக்கு அந்த டேமேஜ் இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அவர் கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு. ஏன்னா பாஜகவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி அரசியலை வந்து முற்றிலுமாக தவற விட்டுருக்கு. இந்த பக்கம் விஜய் நிக்கிறாரு, அவரு ஒரு ஒரு ஓட் பேங்கை வந்து டார்கெட் பண்றாரு அப்படிங்கிற போது அந்த ஒரு அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாம கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்களுக்கே மறுபடியும் சீட்டு கொடுத்து ஒழுங்கான தொகுதிகள் கேட்டு வாங்காம இந்த விஷயம்லாம் நடந்ததுனால பாஜக வந்து ஒரு மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுச்சு. 2021 என்ன நிலைமை இருந்ததோ அந்த நிலைமைக்கு போயிடுச்சு இப்போ. அப்ப இதை வந்து மறுபடியும் திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அப்ப இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் நீங்க அந்த பாஜக எதிர்ப்பு மனநிலை, மோடி எதிர்ப்பு மனநிலை, ஏன்னா விஜயும் அதே அரசியலை தான் பண்ண போறாரு. அதிகபட்சம் போனா ஒரு 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க வந்து வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வழக்கம் போல வந்து மோடியை கை காமிக்க போறாரு.
அது நம்மளுக்கு இப்பவே தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நிதி நிலைமை சரியில்லை. இவங்களும் வந்து மத்திய அரசோட இணக்கமா போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு. ஸோ அப்ப இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற போது உங்களுக்கு இந்த கட்சியை வந்து மீண்டும் வளர்த்து கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ ம். அந்த இடத்துல வந்து பாஜகவை வந்து வளர்த்து கொண்டு வருவதற்கு அவர் ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியவே வளர்த்துட்டு போலாமே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கூட வந்து அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கலாம். ஆனா உண்மையிலேயே வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த முடிவு எடுத்திருக்காரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னபோது லாஸ்ட் டைமே இதே மாதிரி தனிக்கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு வரும்போது தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் நான் வந்து பெரிய ஆள் இல்ல, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கறத அவர் பிரஸ் மீட்லயே சொல்லியிருந்தாரு. இல்ல அதுக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமா, நிறைய பணம் வேணும், பேக்கப் வேணும். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் அதுவும் வந்து இன்னைக்கு தனிக்கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு பேட் டைமா இருக்கும்னு நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா தேர்தல் முடிஞ்சு ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. இந்த ஆட்சி வந்து 21 நாள் தான் ஆச்சு. இன்னைக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சு இதை வந்து ஒரு மூவ்மெண்ட் ஆக்கி மக்களை வந்து சந்திச்சு இதை வந்து எத்தனை நாள் நீங்க வந்து சஸ்டெயின் பண்ண முடியும்? அடுத்த தேர்தல் வரைக்கும் நீங்க அதை அப்படியே அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்ப நீங்க ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த மொமெண்டம் உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். எல்லாரும் அதை பத்தி பேசுவாங்க. இந்த கட்சியில என்ன நடக்குது, ஆக்டிவா நீங்க பாலிடிக்ஸ் செய்யலாம், தேர்தலை நோக்கி நீங்க வந்து பயணிக்கலாம், சுற்றுப்பயணம் செய்யலாம், இது எல்லாமே நடக்கும். ஆனா தேர்தலுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு அப்படிங்கிற போது இன்னைக்கு வந்து அந்த கட்சியை ஆரம்பித்து நடத்துறது அப்படிங்கிறது வந்து அது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. இது வந்து கண்டிப்பா அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து தெரியாம எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரும் எல்லா பாசிபிலிட்டிஸையும் வந்து யோசிச்சிருப்பாரு. அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு, டெல்லி தலைமை என்ன முடிவு எடுத்திருக்கு, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன முடிவுகள் எடுக்கிறதுக்கும் தயாராக இருப்பாங்க. ஆஹ் இங்க இருக்கக்கூடிய பழந்தலைகளை எல்லாம் வந்து தூக்கிட்டு அண்ணாமலை கிட்ட பொறுப்பை கொடுத்து பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் நான் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் இன்னொரு சஜஷன் வந்து நான் சொல்லியிருந்தேன். அண்ணாமலை அவர்களை வந்து கல்வித்துறை மந்திரியா ஆக்கணும், எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு வந்து அவருக்கு அமைச்சராக்கணும், பிளஸ் தமிழ்நாடு மாநில தலைவராகவும் ஆக்கணும். இது 2 பொறுப்பையும் அவர் வந்து ஒரே நேரத்துல அவர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பேசியிருந்தேன். ஏன்னா அது 2க்கும் நிறைய ஆஹ் அவருக்கு ஒரு நிர்வாகத்திறனை அவருடைய நிர்வாகத்திறனையும் இந்த மக்கள் பார்க்கணும். ஏன்னா இப்ப ஒரு மாநில தலைவராக மக்கள் பார்த்துட்டாங்க. 3 வருஷம் அவர் எப்படி அரசியல் பண்ணாரு அப்படிங்கிறத பார்த்துட்டாங்க. மக்களுக்கு வந்து அண்ணாமலை மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு, நல்ல மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் கூட அண்ணாமலை வந்து என்ன பண்ண போறாரு, எப்படி வர போறாரு, என்ன பேச போறாரு, அவரு இதை பத்தி இப்ப என்ன சொல்லியிருக்காரு, என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத எல்லாருமே வந்து உன்னிப்பா கவனிச்சு பார்ப்பாங்க. அப்ப அவருடைய அரசியலை நம்ம பார்த்தாச்சு. அப்ப அவருடைய நிர்வாகத்திறன் என்ன? அப்ப அதற்கு வந்து பாஜக ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இன்னைக்கு ஆல்ரெடி எஜுகேஷன் மினிஸ்ட்ரி மேல வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் தர்மேந்திர பிரதான மாத்தியே ஆகணும்னு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க. இந்த ஜென்சி பிரச்சனை வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற போது அவங்களுடைய முகமாக தென்னிந்திய மக்களின் முகமாக அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்தினால் அது வந்து பாஜகவுக்கும் நல்லது, தமிழகத்துக்கும் நல்லது, அண்ணாமலை அவர்களுக்கும் நல்லது. ஓகே சார். ஸோ நீங்க வந்து திருப்பியும் அண்ணாமலைய வந்து ஒரு 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 ட்ரெடிஷனான பாத்ல ஒரு அமைச்சரவையோ, ஒரு தலைமை பதவியோ குடுத்து அவர வந்து வழி நடத்தணும்னு சொல்றீங்க. ஆனா தமிழக மக்கள் வந்து ஒரு மாற்றத்த விரும்புறாங்க. ஸோ நீங்க சொல்ற 2 விஷயத்தினால என்ன மாற்றம் வந்து கிடைக்க போகுது? ஸோ அண்ணாமலையோட அரசியல் ஒரு மாற்றத்துக்கான அரசியல் அப்டின்னா, அவர் தனியா வந்தா தான் முடியும் அப்டின்னு சில பேர் சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு உதாரணமா திரு ரஜினிகாந்தையும் வந்து நம்ம இணைச்சு வந்து தான் நமக்கு வந்து இந்த நியூஸ் வந்து பரப்பப்படுகிறது. ஸோ ரஜினிகாந்த் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கணும் அப்டிங்கிற அந்த காலகட்டத்தில அவர் அண்ணாமலைய தான் வந்து ஒரு முதலமைச்சரா வச்சிருப்பாரு அப்டிங்கிற ஒரு எண்ணோட்டம் அவருக்கு இருந்தது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்ப ரஜினிகாந்த் அவர் பின்னாடி இருக்கறச்சே ஒரு மாற்றத்துக்கான அரசியல் வரும்போது, அதுதானே அண்ணாமலைக்கு வந்து ஒரு 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 சாதகமான நிலையா இருக்க முடியும். ஒரு கல்வித்துறை அமைச்சரா இருந்து திருப்பியும் ஒரு மாநில பொறுப்புல இருக்கிறத விட. இல்ல நீங்க தனிக்கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னா அது வந்து நீங்க ஒரு 5 வருஷம் சஸ்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அது வந்து மிகப்பெரிய வேலை இல்லைங்களா? இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இப்ப வந்து இடைத்தேர்தல் வருது.
அந்த இடைத்தேர்தல்ல அவர் பெருந்துறையிலேயே திருப்பி தன்னுடைய சக்தியை நிரூபிக்கிறதுக்கு இறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வேற ஒரு 4 இடங்கள்ல அவர் வந்து அவருக்கான கேண்டிடேட்ஸ் ஏன்னா அவர் பின்னாடி வந்து அன்புமணியும், டிடிவி தினகரனும் வரக்கூடும். அப்படிங்கிற பட்சத்துல அவர் அந்த இடைத்தேர்தல்ல கூட வந்து நிக்கலாம். அப்ப கூட தன்னுடைய பலத்த வந்து காமிக்க ஆரம்பிச்சாலே போறோம். அது வந்து ஒரு 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 உருப்பெற ஆரம்பிச்சுரும். அப்படின்னு வந்து ஒரு ஒரு ஆர்குமென்ட் ஒரு வந்து சொல்லப்படுது விமர்சகர்களால. அதுக்கேத்த மாரி இன்னைக்கு திமுக சைட்ல இருந்து வந்திருக்கு. அவங்க 4 இடத்துல வந்து தேர்தல்ல நிக்க போறதில்ல அப்படின்னு. சோ அப்பன்னா வந்து களம் வந்து விஜய்க்கு எதிரா வரணும் அப்படின்னா, இங்க ஒரு சக்தி வந்து அண்ணாமலையா உருவாகலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. கரெக்ட் தான். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இருக்கு. நம்ம வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறத வந்து நம்ம முற்றிலுமா மறுக்கல. ஆனா, இந்த டைமிங்க பத்தி மட்டும் தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மொமெண்டம் இருக்கு. அந்த மொமெண்டத்துல அவர் வந்து ஒரு கட்சிய இந்த ஆட்சிய வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 2 வருஷம் அவர் கொண்டு போயிருவாரு. 2029 வரைக்கும் இப்படியே கொண்டு போகணுங்கிறது தான் அவங்களுடைய திட்டமும். ஏன்னா 2029ல பாராளுமன்ற தேர்தல்ல அவங்களோட காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் காங்கிரஸுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். பாஜகவுக்கும் ரொம்ப முக்கியமான தேர்தல். காங்கிரஸ் தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்தையும் வந்து காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வட இந்தியால அவங்களால ஜெயிக்க முடியல. சோ சவுத் இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது விஜய்க்கு அந்த மொமெண்டத்தை விஜயோடைய அந்த மொமெண்டத்தை அப்படியே வந்து காங்கிரஸோட சேர்த்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஆனா இங்க பாஜகவுக்கு வந்து இன்கேஸ் இவர் தனியா வந்துட்டாரு அப்படின்னா தேசிய அரசியல் அப்படிங்கிற போது அண்ணாமலையுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்ப இங்க எகைன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாஜகவோட பி டீம், பாஜக தான் அவரை இயக்குகிறது, ஆர்எஸ்எஸ் தான் அவரை இயக்குகிறதுன்னு அதே பழைய பல்லவியத்தான் வந்து இவங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதான் பாட அந்த போறாங்க. பல்லவி எடுபடுமா? இப்ப விஜயும் கூட அப்படிதான் சொன்னாங்க. திருமாவளவனே வெளிப்படையா ஆர்எஸ்எஸ் அதான் பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு விஜய் சொன்னாரு. ஆனா அந்த அந்த நேரேட்டிவ் மக்கள் இடத்துல எடுபடல. சோ விஜயோட தனிப்பெரும் அது வந்து அவருடைய தனிப்பட்ட எடுபடாதுங்க. அது சக்தியும் வந்து கரிஷ்மாவும் தான் 100% அவருக்கு வந்து வெற்றியை தேடி கொடுத்துச்சு. சோ அதே மாதிரி தானே வந்து இப்ப அண்ணாமலை வந்தாலும் இளைஞர் சக்தி அவர் பின்னாடி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இல்லாட்டி அண்ணாமலை இளைஞர் சக்திய அவர் ஈர்க்கறதுக்காக விஜய்க்கு எதிரா இன்னொரு மாற்று சக்தியா அவர் உருவாறதுக்கான சாதகம், சந்தர்ப்பம் இதுதானே சரியான நேரமா இருக்க முடியும். அதனால அவர் வந்து தனியா வருதுதான் பல விதத்திலும் தமிழக அரசியலுக்கே சாதகமா முடியும் அப்படின்னு வந்து விமர்சனம் வருது. இருக்கு சார். தனியா வர்றது வந்து நிறைய வகையில வந்து அது சாதகம் தான். அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அதாவது இங்க வந்து பாஜக வேண்டாம், திராவிட கட்சிகள் வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு விஜய் வந்து ஒரு நடிகர். நடிகர் பின்னாடி நம்ம போறதா அப்படிங்கிற ஒரு படித்த மேற்பட்ட அந்த இளைஞர்களுக்கு வந்து அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருப்பார். இதுவரைக்கும் வந்து பாஜக இருக்கிறதுனால அவரை வந்து விரும்பாதவங்க கூட, அதாவது அவருக்கு ஓட்டு போடாதவங்க கூட இப்ப அண்ணாமலைக்காக வந்து ஓட்டு போட ஆரம்பிக்கலாம். அண்ணாமலைக்காக வந்து களத்தில் இறங்கி வேலை செய்யலாம். அண்ணாமலையை பின்தொடரலாம். அவரை வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம். சோ இது எல்லாமே நடக்கும். அதனுடைய சாத்தியக்கூறுகளை வந்து நான் சந்தேகப்படவே இல்லை. அதுல வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும், மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி கிடைக்கும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு நடிகர், அவருக்கு வந்து அரசியல்னா என்னன்னு தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது. அவருக்கு நிர்வாகம் தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது. வெறும் அவருடைய சினிமா கவர்ச்சியை மட்டும் வைத்து அவர் இன்னைக்கு தேர்தலில் ஜெயிச்சார். மக்களுக்கு வந்து என்ன இருந்தது? நீங்க சொன்ன மாதிரி அந்த மாற்று சக்தி, மாற்றம் வேண்டும். இன்னைக்கு வந்து விஜயை விட்டா இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்கு கண்ணு கட்டின வரைக்கும் நம்மளுக்கு வழி இல்லை. அப்ப அந்த இடத்துல வந்து தமிழ்நாடு வந்து சரியான முடிவுகள் எடுத்துச்சு. என்னவோப்பா அவருக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ, யார் எம்எல்ஏ கேண்டிடேட்டு, அவங்க ஜாதி என்ன, அவங்க மதம் என்ன, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க மேல என்ன குற்றம் வழக்கு இருக்கு, எதுவுமே தெரியாது மக்களுக்கு. ஆனா மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஓகே விஜய் வந்து ஒரு மொமெண்ட், அவருக்கு வந்து ஓட்டு போட்டு போயிடலாம், இந்த திராவிட கட்சிகளை வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனா அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து விஜய்க்கு இந்த ஒரு லக்ஸரி கிடையாது. அவர் இந்த சொகுசுல இருக்க முடியாது. அவர் பர்ஃபார்மன்ஸ் காட்டணும். அவரால் பர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியுமா உங்களுக்கு தெரியாது. வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்பதான் வந்து அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவர் என்ன மாற்றங்கள் கொண்டு வர போறாரு, அந்த மாற்றங்கள் மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் பிரதிபலிக்கிறதா, பொருளாதார நிலைமையெல்லாம் என்ன ஆக போகுது, எதிர்கட்சிகள் எப்படி சமாளிக்க போறாரு, அரசியல் எப்படி சமாளிக்க போறாரு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அப்ப இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து அவர் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அடுத்த எலெக்ஷன்ல வந்து இந்த இந்த 2026ல எந்த கேள்வியுமே கேட்காம மக்கள் ஓட்டு போட்ட மாதிரி
அடுத்த எலெக்ஷன்ல அவருக்கு ஓட்டு போட மாட்டார். ம். அப்ப அந்த இடத்துல வந்து அண்ணாமலை மாதிரியான ஒரு படித்த ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, காவல்துறை அதிகாரியாக பணியாற்றியவர், ஒரு மாற்றத்திற்கான அரசியலை முன்வைத்தவர், நல்ல திறமைசாலி, அறிவாளி, அவருடைய கருத்துக்களுக்கு வந்து இங்க ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்கு. அப்படிங்கிற போது அவரை பின்தொடர்பவர்கள் இப்பவே வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இன்னைக்கு கடந்த 2 நாட்களா பாத்தீங்கன்னா, நான் இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் அண்ணாமலை வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்க போறாரு, நான் வந்து அவர் கட்சியில சேர்றதுக்கு நான் தயாராயிட்டேன், நான் சேலம், நான் தர்மபுரி, நான் சிவகங்கை அப்படின்னு அத்தனை பேர் மெசேஜ் போடுறாங்க. ம். அது யாரு எல்லாமே அப்போ நிறைய பேர் வந்து அண்ணாமலைக்காகத்தான் பாஜகவை ஆதரித்தார்கள். இன்னைக்கு இப்ப அண்ணாமலை அங்க இல்ல அப்படின்னா அவங்க வந்து பாஜகவுக்கு போறது இல்லை. பாஜகவுல இருந்து அத்தனை பேர் இங்க வந்துருவாங்க. அப்போ அந்த மொமெண்டம் அதுல எல்லாம் வந்து சந்தேகமே கிடையாது. அண்ணாமலைக்கு வரவேற்பு கண்டிப்பாக இருக்கும். திராவிட கட்சிக்கு இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய சர்க்கிளை சந்திக்கும். ஏன்னா இன்னைக்கு திமுக தனித்து விடப்பட்டிருக்கு. அங்க உதயநிதி தான் இருக்காரு. உதயநிதிக்கெல்லாம் ஒன்றும் பெருசா நிர்வாகத்திறனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற போது களம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை விசஸ் விஜய் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அதுல வந்து மாற்றமே கிடையாது. ஆனா என்னுடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற இந்த டைமிங், தேர்தல் முடிஞ்சு 1 மாசத்துக்குள்ள ஒரு புதிய கட்சி ஆரம்பிப்பதன் மூலமாக நம்ம சாதிக்க போறது என்ன? அப்போ இன்னைக்கு வந்து ஒரு நம்ம இடைத்தேர்தல 6 மாசத்துல சந்திக்கணும்னா வந்து ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி மக்களை சந்திக்கணும்னா இப்ப ஆரம்பிக்கிறதால சரியான நேரமா இருக்க முடியும். இதுக்கும் மேல இடைத்தேர்தலுக்காக வந்து இடைத்தேர்தலுக்காக வந்து நம்ம கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத விட, நீங்க விஜய் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் பண்ணாரு. அவரு 2023லயே வந்து கட்சி ஆரம்பிச்சாலுமே 2024 பாராளுமன்ற தேர்தல்ல வந்து அவர் அதை பத்தி பேசக்கூட இல்லை. ஏன்னா அது பாராளுமன்ற தேர்தல் அவருடைய நோக்கம் வந்து தமிழக தேர்தலா இருந்ததுனால அப்ப கொஞ்சம் தள்ளிப்பட்டது. அதுதான் சொல்ல வரேன். அது வந்து கரெக்டான ஒரு வழியா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். டைரக்டா வந்து சட்டமன்ற தேர்தல்ல நீங்க வந்து 1 to 1 நீங்க வந்து இருந்துட்டே அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க நடுவுல இப்ப கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா 2029 பாராளுமன்ற தேர்தல் வரும். அதுல நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். நீங்க அதுல வந்து பாஜகவை ஆதரிக்கிறீங்க, காங்கிரஸ் எதிர்க்கிறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வந்து ஒரு முத்திரை விழும். அதன் மூலமாக நீங்க சில வாக்குகளை இழப்பீங்க. இந்த கட்சியில வந்து நிறைய பேர் வந்து இணைவாங்க. கட்சிக்கு வந்து சில சாதி சாயம் பூசப்படும், மதச்சாயம் பூசப்படும். இந்த மாதிரியான தடைகளை எல்லாம் எதுவுமே நடக்காம ஒரு 2 வருஷத்துல ஒரு மொமெண்டத்திலேயே வந்து கட்சியை கொண்டு போய் அந்த கட்சியை வந்து ஜெயிக்க வச்சிட்டார் இல்லையா விஜய்? அதைத்தான் நான் வந்து குறிப்பிட விரும்புறேன். அதான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நான் கரெக்டா புரிஞ்சுக்க விரும்புறேன். அதாவது இப்ப அவர் வந்து கட்சியை ஆரம்பிக்க கூடாது அப்படின்னா இப்ப நீங்க பாஜகல அவர் தொடரணும்னு சொல்ல வரீங்களா? இல்ல, என்னுடைய ஆசை வந்து அவருக்கு பாஜகவுல மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுத்து மாநில தலைவராகவும் ஆக்கி அவரு செயல்பட ஆரம்பிச்சாரு அப்படின்னா எகைன் வந்து அவருடைய குரல் மத்திய அரசாங்கத்துடைய ஒரு அதிகாரப்பூர்வ குரலாக தமிழகத்தில் ஒலிக்கும். இங்க வந்து பாஜகவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் பிளஸ் பாராளுமன்றத்துல வந்து பாஜகவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், இங்க பாஜகவுடைய திட்டங்களை எதிர்ப்பவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து அவர் பதில் சொல்லுவாரு. விஜயால வந்து என்ன பிரச்சனை சொல்லிட்டு நிதின் நபீன் கொடுத்திருக்காருன்னா பாஜகல அவர் ஓரங்கட்டப்படுறாரு. அவருடைய கொள்கைகளும் அவருடைய முடிவுகளுக்கும் பாஜக மதிப்பு கொடுக்கல அப்படின்னு தான் அவர் வந்து லெட்டர் கொடுத்து ராஜினாமா பண்றது. அப்படி இருக்கிற போது திருப்பி பாஜகவுக்கே வந்து அவரால் என்ன பண்ண முடியும்? அவர் எதுவுமே தன்னால பண்ண முடியல அப்படிங்கறதால வெளியே வராரு. அதான் அது வந்து என்னுடைய ஆசைன்னு நான் சொல்ல வரேன். அது வந்து அப்படி பொறுப்பு கொடுத்தா அவரால் சிறப்பாக செயல்பட முடியும். அவரு நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்டுக்கு சொல்யூஷன் என்ன? அந்த குற்றச்சாட்டுக்கு சொல்யூஷன் என்ன? என்னை ஓரங்கட்டுகிறார்கள், எனக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் என்ன? பொறுப்பு கொடுக்கறது தான். அவர் வந்து இருந்துட்டாரு. பாஜக வந்து இப்படி வந்து அவர் ஒரு பிரஷர் கொடுத்ததுனாலதான் பொறுப்பு கொடுத்ததுன்னு வந்தா அதுவும் வந்து அது வந்து எப்படி வந்து ஒரு சிறப்பான செயல்பாடா அவர்கிட்ட முடியும்? எதிர்கட்சிகள் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க, சார் அவர் மிரட்டிட்டாரு, பிளாக்மெயில் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மக்கள் வந்து அதையெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் அப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் வருது. மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல இருந்தது அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனி பிராண்டுக்காகவா இல்லாட்டி பாஜகவுக்காகவா? எக்ஸாக்ட்லி அதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க ஏன் வந்து விஜய்க்கு இவ்வளவு வாக்குகள் கிடைச்சது? நான் சொன்னேன், விஜய் வாங்கின வாக்குகள்ல ஒரு 5 to 8% வந்து ஈவன் 10% வரைக்குமே பாஜக வாங்கிய வாக்குகளை அவர் வாங்கி இருக்கிறாருன்னு சொன்னேன். அந்த வாக்குகள் ஏன் வந்து பாஜக பக்கம் தாவேகா பக்கம் போச்சு?
ஏன்னா இங்க அண்ணாமலைக்கு அநீதி இழைக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வருத்தம் வந்து மக்களுக்கு இருந்தது. மக்களுக்கு இருந்த சென்ஸ் பாஜகவுக்கு வாக்களித்தவர்களுக்கே இருந்தது, பாஜக கட்சியினருக்கே இருந்தது. ஆனாலும் அதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு தான் வந்து எல்லாரும் வேலை பார்த்தாங்க, கட்சியினர் வேலை பார்த்தாங்க. சரி, எப்படியாவது நம்ம வந்து திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பிச்சா போதும் அப்படின்னு ஒரு ஒரு ஒற்றை நோக்கத்துல வந்து எல்லாரும் வேலை பார்த்தாங்க. ஆனா அந்த வாக்குகள் வந்து எத்தனையோ, அதாவது பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடிய சமூகங்களே ஒட்டுமொத்தமா தாவேகாவுக்கு போய் குத்திட்டு வந்திருக்காங்க. அது எந்த நீங்க தொகுதிகளை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அது காரணம் அந்த வாக்குகள், அதுதான் சொல்லுவாரு, அண்ணாமலைக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலையை வந்து பதவியை விட்டு நீக்கிட்டாங்க. எடப்பாடி சொன்னதுனால அண்ணாமலை தலைமை பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. அவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு, அவருக்கு வந்து சீட்டு கூட கொடுக்கல, அவர் கேட்ட சீட்டை கொடுக்காம விட்டாங்க. இது எல்லாமே வந்து சேர்ந்துதான் வந்து அந்த காரணங்கள். அப்போ அந்த காரணங்களை வந்து நீங்கள் நிவர்த்தி செய்கிற பாஜக தலைமை ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அந்த ஒரு காரணத்துக்கு மருந்து போடுறாங்க. நீங்க நம்புறீங்களா? ஏன்னா இப்ப அதிமுகவோட இருக்கிற கூட்டணி தொடருமா தொடராதா அப்படிங்கிற கேள்வி ஒரு இடத்துல இருக்கிறப்பவே திமுக வந்து தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதனால் 2029ல திமுகவோட கூட பாஜக வந்து ஒரு கூட்டணி வச்சு, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அதிக செல்வாக்குள்ள ஒரு கட்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக திமுக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு வந்து பேசப்படுறது. அப்போது அதுவும் அண்ணாமலையால ஏத்துக்க முடியாது. அப்ப 2029 வரைக்கும் மீண்டும் ஒரு தடவை காத்துட்டு இருந்துட்டு மீண்டும் ஒரு தடவை இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு அவர் முடிச்சிட்டு வர்றது நல்லா இருக்குமா? இல்லாட்டி இப்பவே வந்து அவருடைய பாதையில அவர் வந்து செல்றது நல்லா இருக்குமா? இப்போ வந்து அவருக்கு அவர் வந்து அதையும் அந்த பாயிண்டையும் அந்த கண்டிஷனையும் வந்து அவர் போட்டிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து மாநில தலைவர் பொறுப்பு கொடுப்பதற்கு பாஜகவில் எந்த தயக்கமும் இருக்க முடியாது, எந்த தடைகளும் இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு டெல்லி தலைமை வந்து இல்ல அண்ணாமலை கிட்ட தான் பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தா யார் தடுக்க போறாங்க? யாரும் தடுக்க முடியாது. ஆனா அங்க தடையாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கேட்ட கேள்விதான். ஏற்கனவே அவர் வந்து 2024 அவருடைய தலைமையில ஒரு தேர்தலை சந்திச்சாரு, ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் வாங்கணும். அப்ப அதே மொமெண்டத்துல வந்து 2026 சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்க வேண்டிய இந்த நேரத்தில் டெல்லி தலைமை வந்து என்ன பண்றாங்க, இல்ல நம்ம அதிமுகவோட கூட்டணி போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப அதே மாதிரியான இன்னொரு நிலைமை வரக்கூடாது, வராது அப்படிங்கிறதுக்கு அவங்க உத்தரவாதம் கொடுக்கணும்ல. இல்லப்பா, பாஜகவோட வந்து பாரம்பரியம் நமக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து நாடாளுமன்றத்துல வந்து அதிகபட்ச வாக்குகள் வேணும், அதிகபட்ச எம்பிக்கள் வேணுங்கிறது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற பட்சத்துல அவங்க வந்து திமுக அவங்கள நாடினா திமுக கூட போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அந்த உத்தரவாதம் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அண்ணாமலை அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அண்ணாமலை இப்போ இல்ல நம்மளால முடியாது, நான் இருந்து அதிமுக நீங்க திமுகவோட கூட்டணி வச்சீங்க அப்படின்னா அது வந்து எந்த விதத்திலையும் வந்து செட் ஆகாது. அவருக்கும் வந்து கெட்ட பேரு, அவருடைய கிரெடிபிலிட்டி போயிடும், அவருடைய அந்த நம்பகத்தன்மை வந்து மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்னு அவரால் பேச முடியாம போயிடும். திமுக எதிர்ப்பு என்னுடைய ரத்தத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க திமுகவோட கூட்டணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த கட்சியில நீங்க இருந்தீங்க அப்படின்னாலாம் நீங்க வந்து அவருடைய அரசியல் எதிர்காலமே வந்து பாழாய் போயிடும். ஆமா, அந்த காரணத்துல அவர் இப்ப வந்து வெளியில வர வந்து ஒரு பிரயத்தனப்படுறாரு அப்படின்னு தானே சொல்றாங்க எல்லாரும். ஆமா, அதுவும் வந்து ஒரு காரணம். அது மட்டும் அப்படிங்கறது சொல்ல முடியாது, அதுவும் வந்து ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாஜகவுக்கு வந்து நாடாளுமன்றத்துல அவங்க நிறைவேற்ற வேண்டிய சட்டங்கள் நிறைய இருக்கு. இன்னும் அடுத்த 3 வருஷம் கழிச்சுதான் தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் 2029 தான். அதற்கு முன்னாடி பாஜக செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து கம்மியா இருக்கு. திமுக நம்பர்ஸ் இருக்கு, 22 எம்பிக்கள் வச்சிருக்காங்க, 8 ராஜ்யசபா எம்பிக்கள் வச்சிருக்காங்க. அவங்க வந்து காங்கிரஸ் கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படிங்கிற போது ஏற்கனவே பாஜகவும் திமுகவும் சேர்ந்து இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதை வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியல் பார்வையிலிருந்து பார்த்தா அது வந்து ஒரு சூசைடிக்கல், அது வந்து ரொம்ப மோசமான ஒரு முடிவாக நம்ம பார்க்கலாம். ஆனா நீங்க டெல்லியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துல தேவையான அனைத்து விஷயங்களுக்கும் திமுக வந்து உதவி செய்ய போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து சிறந்த முடிவா இருக்கும். ஏன்னா 22 எம்பிக்கள் அதுதான் இங்க ப்ராப்ளமே. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் வந்து
தமிழகத்துல பார்வையில பார்க்காம எப்பயுமே வந்து ஒரு டெல்லி சார்ந்த பார்வையா பார்க்கறதுனால தான் தமிழகத்துல பாஜகவால கால் ஊன்ற முடியல அப்படிங்கிற விமர்சனத்தை தான் நீங்க வந்து அழகா வந்து வேற விதமா சொல்றீங்க. அதுதான் இப்ப வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு, திமுக கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வருவாங்க. இப்போ பாராளுமன்ற கூட்டத்தொடர்லாம் நாளைக்கு நடக்கிற போது உதாரணத்துக்கு இப்ப இன்னைக்கு வந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தி கூட்டணியுடைய சந்திப்பு வந்து நடக்க போகுது, மீட்டிங் வந்து நடத்த போறாங்க. அதுல வந்து தாவேகா கலந்து கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. இந்தி கூட்டணியில இப்ப வரைக்கும் தாவேகா இல்ல. இப்ப ராஜ்யசபா எம்பியில வந்து ஒரு எம்பி வந்து அவங்களுக்கு செலக்ட் பண்ணணும். அது ஒண்ணுதான் வந்து அவங்களுடைய ஆப்ஷன். திமுக ஏற்கனவே இந்தி கூட்டணியில இருக்கு. அப்போ திமுக கூட்டணியில இருந்த கட்சிகள் அனைத்தும் இன்னைக்கு தாவேகால இருக்கு. தாவேகாவோட கூட்டணி வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக, மதிமுக, இவங்க எல்லாருமே வந்து தாவேகாவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இப்ப அவங்க எல்லாமே இந்தி கூட்டணியில போய் கலந்துக்க போறாங்க, அந்த மீட்டிங்ல போய் கலந்துக்க போறாங்க. அப்போ காங்கிரஸும் வந்து அந்த மீட்டிங்ல கலந்துக்க போகுது. அப்ப அந்த இடத்துல வந்து திமுகவுக்கு என்ன வேலை? இந்த கூட்டணி எல்லாமே தாவேகாவோட இருக்கு, திமுக தனியா இருக்கு இங்க. ஆனா டெல்லியில வந்து நீங்க எல்லாரும் ஒன்னா இருப்பீங்க அப்படின்னா அதை இங்க வந்து மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? பிளஸ் திமுகவுக்கு அதனால என்ன லாபம்? அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? நீங்க வந்து காங்கிரஸோட கூட்டணி இருந்தது, காங்கிரஸோட சேர்ந்த தேர்தலை சந்தித்தது, அவங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் எல்லாம் கிடைக்கும். இந்த கூட்டணிகள் எல்லாம் ஒரே நோக்கத்துல இருந்தாங்க, பாசிச பாஜக எதிர்ப்பு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு 40க்கு 40 எம்பிக்கள் கிடைச்சிட்டு இருந்தது, அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஒரு லாபம். இன்னைக்கு வந்து இந்த கூட்டணி எல்லாமே தாவேகாவோட போனதுக்கு அப்புறமா அந்த 22 எம்பிக்களுடைய ஆதரவை காங்கிரசுக்கு கொடுப்பதன் மூலமாக திமுகவுக்கு என்ன கிடைக்க போகிறது? அப்போ அந்த இடத்துல வந்து திமுக ஏதோ ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து பாஜக பக்கம் போனாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து கூட்டணி அமைச்சரவையில கூட பங்கு பெறலாமே. அதெல்லாம் வந்து தமிழக மக்களால எப்படி பார்க்கப்படும்? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அண்ணாமலை திருப்பியும் பாஜக தலைமையாவே இருந்தான்னா அதை வந்து மக்களை ஏத்துப்பாங்களா? அவருடைய அரசியலுக்கும் அவருடைய சித்தாந்தத்துக்கும் இல்ல திமுகவோட கூட்டணி அப்படிங்கிற இடத்துல அண்ணாமலையால இருக்க முடியாது, அண்ணாமலை இருக்கவும் கூடாது. அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க நான் இப்ப பேசுறது எல்லாமே வந்து அண்ணாமலை அவர்கள் தனியா இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டாரு, அந்த பக்கம் பாஜக பக்கம் என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசணும். அவர் வெளியில வந்துட்டாரு, அவரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, இல்ல வந்து மக்கள் இயக்கம் நடத்துறாரு, இல்ல வந்து அவரு விவசாயம் பார்க்க வீட்டுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோ, இது தனி. ஆனா அந்த பக்கம் வந்து பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன? பாஜக வந்து ஒருவேளை திமுகவுடைய ஆதரவை பெற்றால் அல்லது திமுகவோட கூட்டணி வைத்தால் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கறதான் நம்ம பேசணும். கூட்டணி வச்சா திமுகவோட கூட்டணி வச்சா தமிழ்நாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்படும் அப்படின்லாம் நம்ம வந்து பேசலாம். ஆனா அந்த எதிர்ப்பை திமுகவே சமாளிக்கும். அவங்களுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்கு. அதிமுக மாதிரி அவங்க ஒன்றும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க, பாஜகவை டிஃபெண்ட் பண்ணுவாங்க, மோடியை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி மாதிரி சும்மா உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. சோ அந்த விதத்துல நான் வந்து திமுகவை வந்து நான் நம்புவேன். அவங்களுடைய அரசியல் நம்மளுக்கு வந்து ஒத்து வராது, அவங்களுடைய அந்த தேச விரோத சிந்தனை, பிரிவினைவாத சிந்தனை, அதையெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னாலுமே இந்த நிலைப்பாட்டை எல்லாம் மாற்றிக்கொண்டார்கள். இல்ல மோடியை வந்து ஆதரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, பாஜகவை ஆதரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க 100% இறங்கி வேலை செய்வாங்க. இந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கறது உருவாக்குறதே அவங்க தான். அவங்களே உழைப்பாங்க, ஏன் வந்து நாங்க பண்ணோம் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. சோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ல நம்ம பேசிட்டோம். அண்ணாமலை தனியா வருதும், திமுக பாஜகவோட இருக்கிறதும். இந்த 2 ஆப்ஷன்ல பாஜக எதை விரும்பும்? அண்ணாமலையை தலைமையா போட்டு நீங்க முதல்ல சொன்ன மாதிரி கல்வி அமைச்சரா போட்டு ஒரு தேர்தலை சந்திக்கிறத விரும்புமா? இல்லாட்டி திமுகவோட செல்வாக்கையும் திமுகவோட நேரேட்டிவ் மாற்றக்கூடிய சக்தியையும் வச்சு திமுக கூட போகுமா? எதை விரும்பும் பாஜக? பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போதைக்கு வந்து எந்த முடிவும் எடுக்காம எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த அதாவது அண்ணாமலை கண்டிப்பா அவங்களுக்கு வேணும், அவங்க தக்க வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியிலும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் நாளைக்கு திமுகவோட கூட்டணி வைக்கக்கூடாது, திமுகவுடைய ஆதரவை பெறக்கூடாது அப்படிங்கிற அந்த கண்டிஷனுக்குள்ள அவங்க மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து அரசியல் சூழல் எப்படி வேணாலும் மாறலாம். இன்னைக்கு வந்து இந்த 3rd டைம்ல வந்து
பாஜக நிறைவேற்ற வேண்டிய சட்டங்கள் திட்டங்கள் நிறைய இருக்கு. அதற்கு வந்து ஆதரவு தேவை அப்படிங்கிற போது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல், டீலிமிட்டேஷன் சட்டம், மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா, யூசிசி கொண்டு வரணும். இன்னும் நிறைய திட்டங்கள் அடுத்தடுத்த சட்டங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இது எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவங்களுடைய அந்த காலகட்டத்துக்குள்ள அவங்க நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு சாதனை தான். அப்ப அதற்கு வந்து அவங்க முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு வந்து யூசிசி சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க, திமுக அதற்கு ஆதரவு கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம பாஜகவை பாராட்டத்தானே போறோம். நம்மளுடைய நீண்ட நாள் கோரிக்கை தானே. திமுக ஆதரவோடு பாஜக அதை நிறைவேற்றியது என்பதற்காக நம்ம யூசிசியை வந்து எதிர்க்க போறது இல்லையே. ஆனா இங்க வந்து திமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த பாஜக எதிர்ப்பு என்ற அந்த மனநிலையை விதைத்ததே அவங்கதான். பிளஸ் திமுக இன்னைக்கு போயிட்டு இருக்கிற பாதை, நீங்க கருணாநிதி காலத்து திமுக வேற, இன்னைக்கு இருக்கிற திமுக வேற. இன்னைக்கு இருக்கிற திமுக வந்து தேச விரோத பிரிவினைவாத இந்து எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, வடமாநில எதிர்ப்பு, வடமாநில மக்கள் எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்புன்னு போய் ஒரு வழியா போயிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டாங்க, ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அதுல இருந்து அவங்க பின்னாடி வருவாங்க அப்படின்னா அது அவங்களுடைய கவலை. பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்க போறது கிடையாது. பாஜக இப்பவும் வந்து சமஸ்கிருதத்துக்கு முக்கியம் கொடுப்பாங்க, இந்திய கலாச்சாரத்துக்கு முக்கியம் கொடுப்பாங்க, தேசம்தான் முக்கியம்னு சொல்ல போறாங்க. அதுல பாஜக எந்த விதத்திலும் மாற போறது கிடையாது. திமுகவுக்கான மாற போறது கிடையாது. திமுக உள்ள வந்தா திமுக தான் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த இடத்துல வந்து பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த பேச்சு வந்தாலுமே இந்த பேச்சுக்கள் பாஜக எல்லா மாநிலத்திலும் சந்தித்திருக்கிறது. அரசியல் ரீதியாக நீங்க எடுத்து பாருங்க. மகாராஷ்டிரால, பீகார்ல, ஆந்திராவில எல்லா மாநிலத்திலும் இவங்க சண்டை போட்டவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்களே. சரத்பவார், அஜித் பவாரோட கூட்டணி வச்சிருக்காங்க. சந்திரபாபு நாயுடுவும் மோடியும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களோட கூட்டணி வச்சு ஒண்ணு இருக்காங்க. கர்நாடகாவில குமாரசாமி அவங்களோட சண்டை போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டணி வச்சுட்டாங்க. பீகார்ல வந்து நிதிஷ்குமார் லாலு கூடவே போய் சேர்ந்தாரு, மறுபடியும் அவர் திரும்பி வந்தாரு. அப்ப அந்த விமர்சனங்களை பாஜக எல்லா மாநிலங்களையும் எதிர்கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டிலும் எதிர்கொள்ளும். ஆனா அதன் மூலமாக கிடைக்கும் ரிசல்ட் இந்த விமர்சனங்களை கொஞ்சம் அப்படியே மட்டுப்படுத்திடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பாஜக இப்படியும் யோசிக்கலாம். நான் வந்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்ல வரல. பாஜக இப்படியும் யோசிக்கலாம். அண்ணாமலை இந்த மாதிரி இது நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல அண்ணாமலை அவர்களுக்கு வேலை இல்லை. அண்ணாமலையுடைய அரசியல் எதிர்காலத்தையே வந்து நீங்க அடகு வைக்கிற மாதிரி ஆயிடும். அதை வந்து ஒரு இந்த கூட்டணிக்காக பிளஸ் இந்த ஒரு 3 வருடங்களை ஓட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்க அண்ணாமலையுடைய அரசியல் எதிர்காலத்தை வந்து நீங்க பலி வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ். ஸோ அதற்கு பதிலா அண்ணாமலை அவர்கள் இப்பவே வெளியில வந்து நீங்க சொன்ன மாதிரியோ இல்ல நான் சொன்ன மாதிரியோ கொஞ்ச நாள் அவர் வந்து கட்சியை இப்ப ஆரம்பிக்காம ஒரு இயக்கம் மாதிரி நடத்தி அவரு ஒரு வருஷம் 6 மாசம் பொறுமையா இருந்து கூட அவர் கட்சி ஆரம்பிச்சாலும் அதுல வந்து அவருக்கு எப்பவுமே வந்து அந்த மதிப்பு மரியாதையும் இருக்கும். நாம 2 நாளா பார்த்துக்கிட்டே இருக்கோம். நேஷனல் மீடியா வரைக்கும் அவர் தான் வந்து நியூஸ் பிரைம் டைம் டிபேட்டே அண்ணாமலை தான். அவர் இன்னைக்கு வந்து வெறும் காரியகர்த்தா, எந்த பதவியிலும் இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சர் அவரை சந்திக்கிறார், பிரதமர் மோடி அவரை சந்திக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ்டான ஒரு பர்சனா அண்ணாமலை இருக்காரு. அந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 6 மாசம் அவர் சும்மா இருந்ததுனால எல்லாம் ஒன்றும் மாற போறது கிடையாது. ஒரு வருஷமா அவர் சும்மா தான் இருந்தார், பெருசா எல்லாம் ஒன்றும் இது பண்ணல. இந்த எலெக்ஷன் அந்த ஏப்ரல் மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இப்ப ஜூன் 1ஆம் தேதி கடந்த 1.5 மாசமா அவர் அட்ரஸே கிடையாது. வெறும் எக்ஸ் தளத்துல வந்து அவர் பதிவுகள் வந்துட்டு இருந்தது. அப்ப அவருக்கான முக்கியத்துவம் எங்கேயாவது குறைஞ்சதா? ஒண்ணுமே கிடையாது. நேற்று ஒரே அந்த ஏர்போர்ட்ல வந்து 2 நாள்ல பேசுறேன்னான்னு சொன்ன அந்த விஷயம் நேஷனல் லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சு, நேஷனல் லெவல்ல டிபேட் ஆச்சு. ஸோ அதனால அண்ணாமலை அவர்களுக்கான முக்கியத்துவம் அப்படியே இருக்கும். அவருக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும். அந்த திட்டம் என்னவாக இருக்கும் அப்படிங்கறது அவர் தான் வந்து சொல்லணும். இன்னைக்கு நம்ம எல்லா பாசிபிலிட்டிஸும் பேசுறோம். அவரு தனியா வந்தா இந்த மாதிரி நடக்கலாம், பாஜகவும் திமுகவும் ஒன்றாக இணையலாம், அதிமுகவும் அவங்க கழட்டி விடலாம், இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸை நம்ம பேசுறோம். ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறதுக்கு அவர் தான் வந்து பதில் சொல்லணும். நன்றி.
ஸோ அப்ப நீங்க சொல்ற மாதிரி களம் வந்து திமுக, பாஜக, தாவேகா, அண்ணாமலை அப்படின்னு தமிழக அரசியல் மாறினா அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நேயர்களே நீங்க வந்து உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு முறை நாம் ஐடியா மேன் மகாதேவனுடன் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி சார். வணக்கம் சார்.